ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அபிராமி அந்தாதியில் வந்துட்டு உங்களுக்கு 100 பதிகம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்று, குழந்தை பாக்கியத்துக்கு ஒன்று, செல்வத்துக்கு ஒன்று, நிலம் வீடு வசதி வாங்கிறதுக்கு ஒன்று, கல்விக்கு ஒன்று, அதுக்கப்புறம் நல்ல பதவி கிடைப்பதற்கு ஒன்றுத்துக்கும் ஒரு பதிகம் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து அந்த பதிகத்தை நம்ம படித்தாக்க இதில் இருக்கிற எல்லா பதிகத்துக்குமே ஒரு தனி மந்திர சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புராண கதைகளை சொல்கிறது. எல்லாரும் பெரியவா எல்லாருமே சொல்கிறக்கா அபிராமி அந்தாதிக்கு அப்பேற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது. அதாவது அந்தாதி அப்படின்னாக்க முதல்ல எது முடிகிறதோ அந்த இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த முதல் வார்த்தை அந்த முடிவிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு தனி சிறப்பும் இதற்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு கடன் இருக்கா, அதுக்குரியது நான் சொல்லியிருந்தேன் வெத்தலை ஆல்ரெடி மதுரை மேலே யூடியூப் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு அகால மரணம் பயம் நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதில் இருக்க ஒன்றுத்துக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். இது எல்லாமே மாமி எனக்கு 100 பதிகமும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனாக்கா அதுக்கு எனக்கு டைம் இல்லை, சமயம் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன், ஆற்றுல குழந்தைகள் இருக்க, மாமியார் இருக்கா. ஸோ ஆற்றுலையும் எனக்கு வேலை, எனக்கு டியூட்டிக்கு போனாலும் ஒர்க்கு. ஸோ எனக்கு டைம் கிடையாது, கார்த்தாலேயே 100 ஸ்லோகத்தை உட்காந்துன்னு படிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்மள மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காகத்தான் ஒன்று, அதாவது அந்த ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியின் ஒரு பதிகம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு வாட்டி, அதாவது ஒரு நாளைக்கு அந்த ஒரு பதிகத்தை கார்த்தால விளக்கேற்றிட்டு, கார்த்தால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4:30லேருந்து 6:30க்குள்ளே 3 வாட்டி, அதே மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றிட்டு சாயங்காலம் 5:30லேருந்து 7 மணிக்குள்ளே 3 வாட்டி அதை நீங்கள் சொன்னேன்னா இந்த 100 பதிகத்தையும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்குரிய பதிகத்தையும் படிச்சுட்டோ இந்த பதிகத்தையும் படிச்சேன்னாக்கா இன்னும் பலன் ஜாஸ்தி. இல்லை மாமி எனக்கு டைம் இருக்குது, நான் க்ஷமையாக உட்காந்துட்டு 100ஐயும் சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளன் கூட்டு நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த பதிகங்களுக்கு தனி மந்திர சக்தி, தனி சிறப்பு, தனி சக்தியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக, அதுவும் இந்த நவராத்திரி காலங்களில் வெள்ளி செவ்வாயில் படித்தா ரொம்ப விசேஷம். தினமும் படிக்கிறவாளுக்கு சொல்கிறேன், இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் இதை இந்த 10 நாளைக்குமே சொன்னேன்னாக்கா ரொம்ப புண்ணியம் உண்டு. அதாவது 100 பதிகத்தை சொன்ன பலன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் உண்டு அப்படின்னா அது எத்தனை பெரிய விஷயம் பற்றி. இந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கோ. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போல் நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. எப்பேற்பட்ட ஒரு அதான் அவள் மாதுளம் போல நிறமா, அவளுக்கு கைகளில் அங்குசம் பாசாங்கம் அத்தனை துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக உள்ள திங்ஸ் எல்லாமே அவள் கையில் வச்சுக்கின்றிருக்கா. இந்த மாதிரி எனக்கு இந்த பூமியில் இருக்கிற எங்களை நீ வந்துட்டு காப்பாற்றணும், உன்னை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் கிடையாது, உன்னை நாங்கள் வேண்டிக்கிறோம், எங்களை கஷ்டம் இல்லாமல் வெய்யி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுங்கோ. கண்டிப்பாக நல்ல